அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு முறை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் செய்கிறாங்க. அதில், மகனே, நான் உனக்கு 2 காரியங்களை செய்ய உபதேசிக்கிறேன், மேலும் 2 காரியங்களை விட்டும் உன்னை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதிகமாக சொல்வீராக. ஏன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு தராசு தட்டிலும் மற்ற 7 வானங்களும் 7 பூமியும் இன்னொரு தட்டிலையும் வச்சாலுமே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற களிமாவுடைய கணத்தால் அந்த தட்டு தாழ்ந்துடுமா. இன்னும் 7 வானத்தையும் 7 பூமியும் தடுப்பு வளையமாக தடுத்தா கூட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமா அதை உடைத்தெறிந்துட்டு அல்லாஹ் தாலாவை நோக்கி சென்றிடுமா. அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஒரு களிமாக்கு. இன்னொரு உபதேசத்தில் சொல்கிறாரு, சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி அப்படிங்கிற தஸ்பீக அதிகமாக சொல்வீராக. ஏன்னா இது படைப்பினங்களின் வணக்கமாகும். இதன் பரக்கத்தாலேயே அதனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன. அதனால் இந்த 2 காரியங்களை செய்யும்படியே உபதேசிக்கிறார். மேலும் 2 காரியங்களை தடுக்கிறார். அதில் முதலாவது இணை வைத்தல், மற்றொன்று பெருமை அடித்தல். இந்த 2 தீய காரியங்களுமே அடியானை அல்லாஹ் தாலாவிடமிருந்து வெகு தூரம் பிரித்து சென்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாமளும் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற களிமாவையும் சொல்லணும் ஈமானுடனே. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்த தஸ்பீகான சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி அப்படிங்கிற தஸ்பீகை நாமும் அதிகமாக சொல்லி அந்த அமல்களின் நன்மைகளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.